கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கத்தை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோட கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இது ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம எப்போ மற்றவங்களை சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம மறந்துடுறோம், நம்மள யாரும் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு குட்டி நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு மலை மேல நடந்து கொண்டிருக்காங்க. பார்த்தா அங்க ஒரு பெண் என்ன செய்யறான்னா கீழே விழுந்துடுறா. விழ போகும்போது அவளை என்ன பிடிச்சு ஒருவர் காப்பாற்றுவதற்காக என்ன செய்யறாரு, பிடிக்கிறாரு. கையை பிடிச்சிட்டாரு. அந்த பிள்ளைய காப்பாத்தலாம் அப்படி கையை பிடிக்கும் போது அவர் மேல என்ன செய்யுதுன்னா ஒரு பெரிய கல் வந்து மேல விழுந்துருச்சு. அப்ப அவருக்கு இந்த குழந்தை பிள்ளையுடைய கைய பேலன்ஸ் பண்ணவும் முடியல, பிடிச்சி மேல தூக்க முடியல. ஏன்னு சொன்னா அவர் மேல இருக்கிற கல் வந்து ரொம்ப பெரிய கல்லு. அவரை அந்த கல்லை தள்ளி விடுறதுக்கும் அவரால் முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதனால அந்த மகளை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பெண்ணும் என்ன செய்யல, முயற்சி எடுக்கல மேல வருவதற்கு. ஏன்னு சொன்னா அந்த 2 பாறைக்கு நடுவுல ஒரு பாம்பு இருக்குது. அதனால அந்த மகள் அந்த வந்து ஒருவேளை துள்ளி அந்த காலை அது மேல வச்சா பாம்பு கடிச்சிருமோன்னு சொல்லி இந்த மகளும் என்ன செய்யறா, பயந்து ரொம்ப ட்ரை பண்றான். அந்த மேல இருக்கிற பையன் ரொம்ப ட்ரை பண்றான். அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னா, என்ன இந்த அம்மா இந்த பாப்பா என்ன ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டேங்குது, எல்லாமே என் மேலே பேலன்ஸ், எவ்வளவு நேரம் கையை பிடிச்சிட்டு இருப்பேன், எனக்கும் ரொம்ப வலிக்குது. ஏன்னு சொன்னா என் மேல இருக்கிற கல் எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு. அப்புறம் இந்த பாப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் கைய பிடிச்சிட்டே இருந்தா எப்பதான் என்ன மேல தூக்கி எடுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்குது. பாத்தீங்களா, இந்த கையை பிடிச்சிருக்கிற மனுஷனுக்கு தெரியாது நடுவுல ஒரு பாம்பு அங்க இருக்குது, அந்த அம்மாவுக்கு அச்சுறுத்தி கொண்டு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அதே போல தொங்கி கொண்டிருக்கிற அந்த பாப்பாவுக்கு தெரியாது அந்த பையன் மேல ஒரு பெரிய கல் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா 2 பேரை மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிறோம். இப்படிதான் சில நேரம் நம்ம யோசனைகள் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா பைபிள்ல நம்ம மேரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆண்டோடைய பாதத்துல என்ன செய்வாங்க, பரிமள தைலத்தை ஊத்துவாங்க. அப்ப சீமன் வீட்டுல இருக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன இந்த அம்மா இது ஏன் இந்த அம்மா ஏன் இங்க வந்துச்சு, அந்த அம்மாவுக்கு ஒரு இன்விடேஷன் கூட கொடுக்கல போல அந்த இதுக்கு வர்றதுக்கு, இந்த அம்மா நான் இங்க வந்து இதை பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசித்தாங்களாம். நம்ம ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவங்கள தடுக்காதீங்க, அவங்க செய்யட்டும், அவங்க நல்ல காரியங்களை செய்யறாங்க, அவங்க நினைப்பூட்டுறாங்க, எதை நான் என்ன செய்ய போறேன், நான் மறிக்க போறதை நினைப்பூட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆயக்காரனும் பரிசேயர் என்ன செய்வாங்கன்னு ஆலயத்துல ஜெபம் பண்ண போவாங்க. அவர் என்ன செய்வாரு, ரொம்ப பெருமையா அவரை பத்தி பேசிக்காரு. இவர் மேல ரொம்ப ஆயக்காரனை பாருங்க குற்றம் அவர் மேல சுமத்துவாங்க. சரிங்களா? அதனால நம்ம அந்த மாதிரியான குணாதிசயங்களுடைய வராதபடிக்கு நம்ம எப்பவுமே என்ன செய்யணுமா, நம்மை தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு மன்னித்ததை நினைத்து, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே செய்த எல்லா காரியங்களை நினைத்தோடைய பாதத்துலதான் நம்ம இருக்கணுமே தவிர நம்ம மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க முடியாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பிரச்சனையில இருக்கிறாங்க. அந்த கதையில பார்த்த மாதிரி அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அந்த பையனுக்கு தெரியாது. ஆனா நினைவுகள் மாத்திரம் மாறி போகுது. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க சூழ்நிலைகள், அதனால அவங்களுடைய சூழ்நிலைக்காக நம்ம நன்மையாக என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களை ஜெபித்து அதுல இருந்து அவங்கள விடுவிக்கணும். எப்படி ஏசப்பா அவர் பார்க்குற எல்லாரையும் என்ன செஞ்சாரு, அவனுடைய தேவையை சந்தித்து அவங்களை விடுவித்தாரோ அந்த மாதிரியாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி அவங்களை குற்ற சமத்துல அந்த வேசியை எல்லாரும் கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு சொன்னப்ப அவர் தரையில எழுதுறாரு, உங்களுக்கு பாவம் இல்லாதவங்க என்ன செய்யுங்க, அந்த மகளை தண்டிங்கன்னு சொல்லி. அதே போலதான் நாம எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம போல பிறனை நம்ம நேசிப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்கு தத்துவம், மற்றவர்களை தீர்க்காதபடிக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் எப்பவுமே என்ன செய்யுங்க, மற்றவர்த்த நற்காரியங்களே பாருங்க. ஆண்டவர் எப்படி உங்களை என்ன பார்த்தாரோ அதே போல பாருங்க. ஆண்டவர் எப்படி உங்களை என்ன நேசித்தாரோ அதே போல நேசிங்க. அப்படி நேசிப்போன்னு சொன்னா ஆண்டோடைய வருகையில நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரங்களை ஆண்டவரை நோக்கி, இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்து இவர்கள் களி கூறுவர் சொல்ற அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் சேருவதற்கு தேவன் நமக்கு வழியை
கிருபையாய் தருவார், வழி வகுத்து தருவார். அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கான ஸ்லாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கார். அப்படி காத்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நோக்கி நீங்க ஆண்டவரே எங்கள்கிட்ட இருக்கிற இந்த குறைபாடுகள், மற்றவர்களை எப்போதுமே குற்றவாளிகளாக பார்க்கிற அந்த எண்ணங்கள்லாம் எங்களுக்கு நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய குணாதிசயத்தை உங்களுடைய குணாதிசயத்தை எங்களுக்கு தாங்க, ஆவின் கனிகளை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக கேட்கிற யாருக்குன்னு செய்யறது தர்றதற்கு கேட்கிறேன் எவனும் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோட நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம், ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வோம். பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு ஒழித்து நற்காரியங்களை செய்ய தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து பயன்படுத்துகிறதான பரலோக தந்தையே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம். அந்த சராசரத்துக்கும் அதிகாரியான கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காக ஜீவனை தந்தவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீர் எங்களை நேசிப்பதற்காக உடைய நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் பாவிகளா இருக்கலே நீர் எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவத்தை வெறுத்து உமக்கு பிரியமான ஜீவிக்க பலத்தை தாங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்துங்க தகப்பனே. நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் குறையில்லாமல் ஒவ்வொரு நாளும் தந்து வருகிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் நீங்க ஆசிரியத்து தாங்க. செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம மகிழ்ப்பட கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநிறுத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.